இந்த வீடியோல வந்து இப்போ நீங்க யூடியூப் சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஒரு கேட்ஜெட்டை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக எல்லாருமே இந்த மாதிரியான செல்ஃபி ஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம நார்மலா வந்து இந்த மாதிரி வந்து பேசுறது, vlogging எடுக்கிறது, இதை வந்து இதுலயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதை வந்து நம்ம வைக்கும் பொழுது இவ்வளோ ஹைட்டு தான் வரும். மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் தான் வந்து கவரேஜே நம்மளால பண்ண முடியும். பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை, எனக்கு ஒரு 4 அடி 5 அடி 7 அடி வரைக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக இருக்கிறதுக்கு ஒரு கேட்ஜெட்டு. அது என்ன அப்படின்னா 7 feet இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபாட்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஸ்டாண்டை பற்றின ஒரு வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ இதில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட், நான் வாங்கின ப்ராடக்ட்டு. அதை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். இந்த ட்ரைபாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் தனியாகவும் இங்க இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஸ்டாண்ட் நம்ம மாட்டுறோம் இல்லையா, இந்த பீஸும் தனியா இருக்கும். நம்ம வந்து இந்த நாபை வச்சு டைட் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான் வந்து இது ஃபினிஷ்டு. இதில் வந்து என்னென்ன இருக்கு, எவ்வளோ ஹைட் வரைக்கும் வருது அப்படின்றத பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இங்கே என்னென்ன நாபு இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேலே இருந்து நம்ம வந்துடுவோம். இந்த நாபை வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து 360 டிகிரிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நம்ம மாற்ற இடம், இது வந்து உங்களுடைய மொபைல் ஆகட்டும் இல்லை கோப்ரோ ஆகட்டும் எதுனாலும் வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இது வந்து 360 டிகிரி அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாட்டில் நீங்கள் இப்படி இறக்கி உங்களோட மொபைலை வந்து நீங்கள் இப்படி இப்போ போர்ட்ரேட்டில் வேணாலும் வச்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பில் வேணாலும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாபை வந்து டைட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஹோல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைட் ஆயிரும், நகராது. இப்போ இந்த மொபைலை வந்து உங்களுக்கு நான் அதில் மாட்டி காமிக்கிறேன், எப்படி மாட்டணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டபிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்கும். நம்மளுடைய ஃபோனை வந்து இந்த மாதிரி வச்சு இதை நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான், அது பாட்டு லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து 360 டிகிரி நீங்கள் எங்கிட்டு வேணாலும் இதை லூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்டில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி போர்ட்ரேட் ஆகட்டும் லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும் எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 நாப் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாப் லூஸ் பண்ணும்போது இது உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும், இந்த நாப்பை நம்ம லூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருந்தும் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அளவுக்கு 2 எக்ஸ்டென்ஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வேண்டாம், கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைட் ஏற்றிக்கலாம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக வச்சு டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து லூஸ் பண்ணி மேலே எடுத்தீங்க அப்படின்னா 2 எக்ஸ்டென்ஷனும் மேலே வந்துடும். பாருங்க நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன், இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள், இந்த ட்ரைபாட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து நம்ம இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹைட் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமாகும். இப்போ பாருங்கள் நான் எங்கே இருக்கேன், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். தாராளமாக 6-7 அடி வரைக்கும் நீங்கள் வச்சு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி ட்ரோன் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி நீங்கள் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு எல்லா எக்ஸ்டென்ஷனையும் வந்து லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோனை மாட்டி இதை இப்படி வச்சு நீங்கள் மேலே இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி தான் காமிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரோன் ஷாட் எடுத்துக்கலான்னு சும்மா வாயில் மட்டும் சொல்லாமல் அதையும் வந்து நம்ம ஒரு சாம்பிளாகவே போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் மொபைலில் மாட்டி மேலே தூக்கி ஃபோக்கஸ் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ட்ரோன் ஷாட் மாதிரியே தெரியும். இந்த கேஜெட்டை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இது அடுத்து வந்து முக்கியமான விஷயம், அதை நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க, கரெக்டுங்களா? ஆன்லைனில் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 350 ரூபாயிலிருந்து 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வரைக்கும்
ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானில் ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க. அதில் நான் வாங்கின இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 211 ரூபா மட்டுமே. சொன்னால் நம்ப முடியாது, உண்மையாக தான். இந்த இடத்துல பாருங்கள், நான் பர்ச்சேஸ் பண்ண பில்லோட காப்பியை காமிக்கிறேன். வெறும் 211 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த ப்ரூஃபே நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கோ நான் என்னோட லிங்க்கில் வந்து அஃபிலியேட் ப்ராடக்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கூட நீங்கள் பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்டை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டும். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் கூட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.